இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட சாம்பிராணி. ஓகே, இந்த சாம்பிராணி சக்ரீப். இந்த சாம்பிராணி பேர் வந்து சக்ரீப். அசால் உசோல் மெமாங் கிரீக் காட்டில் வந்து 3 மலையை தாண்டி உள்ளுக்கு போயிட்டு எடுக்கிறது மலை காட்டில். இது வந்து செகண்ட் கிரேட், அதாவது கிரேட் பின்னு. ஓகேவா? இந்த ஒரு போத்தை வந்து 100 வெள்ளி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்கு எல்லாம் வந்து பெரிய பெரிய பீஸ். ஓகே, நீங்கள் நல்லா பார்க்கலாம். உள்ளுக்கு எல்லாமே வந்து பெரிய பெரிய பீஸ், எல்லாம் பெரிய பெரிய துண்டு. திறந்துட்டு ஒரு துணியில் கொட்டிட்டு துணியை மடிச்சுட்டு மெதுவாக இடிச்சிங்கனாக்கா மணல் மாரி தூளாக வந்துடும், மாவு மாரி. அதை நீங்கள் திருப்பி இந்த போத்தலையோ வேறு போத்தலையோ போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இதை பாய்க்கிற முறை வந்து கறிக்கொட்டை, சீமக்கறி, சக்கோல், அதை வந்து நல்லா நெருப்பில் எரிச்சு சவன்னு தோக்கல்ல வச்சு புடியை அள்ளி போட்டிங்கனாக்கா அப்போ தான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் தெரியும். ஒரு வீடு ஃபுல்லாக நீங்கள் போடலாம். வீட்டோட ஆவரா முக்கியமாக யார் காவல் தெய்வம் ஐயா அம்மா வச்சுருக்கீங்களோ நீங்கள் அங்கே யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு உகுந்த பொருள் இது. நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் உங்களோட பீஸ்ஃபுல் மைண்ட் செட் எப்படி இருக்குது, வீட்டோட ஆவரா எப்படி இருக்குது, வெளியே உள்ள காவல் தெய்வத்தோட நீங்கள் வச்சுருக்க அந்த அமைப்புகள், உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அதுலேயே உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து லோக்கலோட. ஒரு கேள்வி இருக்கு. வியாபாரம் பண்றாங்களா, கடையில போடலாமா? ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்க வியாபாரத்துக்கு போடுங்க, ஓஹோ ஆஹா அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இதுல என்ன பதிவு கொடுக்குறேன். ஓகே, வியாபாரம் பண்றீங்க, கடைக்கு போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட், ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. ஓகேவா? அதுதான். அதுக்குன்னு நீங்க ஓவரா வந்து திங்க் பண்ணக்கூடாது. இதை போட்டா வியாபாரம் கிடைக்குன்னு நான் சொல்ல கிடையாது. இது வந்து பராங் பெரு பத்தான். ஓகேவா? நான் சேல்ஸுக்காக இதை போடுங்க இப்போ ஓஹோ ஆஹா அதெல்லாம் சொல்லலை. இது வந்து பராங் பெரு பத்தான், தெய்வ வழிபாடு. உங்களோட பாடியை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு மைண்ட் செட்டு நல்லா கிளியராக இருக்கும். எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி வரும். யாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுவ மாட்டீங்க. ஓகே, யாராவது உங்களை பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். கோபமாக இருந்தால் கூட அமைதியாக பேசுவாங்க. ஓகே, அதுக்குன்னு காசு கொட்டோன்னு அதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. ஓகே, அது வந்து உங்கள் திறமையை பொறுத்து இருக்குது. உங்களை சரியான முறையில் தான் வழி நடத்தி கொண்டுட்டு வரோம். ஓகே, கெட்ட விஷயங்கள். இது வந்து கிரேட் பி. கிரேட் ஏ வந்து பாய்ச்சவங்களுக்கு தெரியும் அதோட கஷாட் வந்து என்ன மாரி. ஓகேவா? இதுக்கு ஏன் பேர் வந்து ஜக்ரீப்னு வச்சுருக்கோம்னாக்கா, இந்த சாம்பிராணியை ஜாகா பண்ணுறது ஒரு பொண்ணுங்கு, அந்த பொண்ணுங்கு பேர் வந்து ஜக்ரீப், இந்த படம் பேர். ஓகே, அதனால தான் நம்ம அதுக்குள்ள 1000 ரூபாட்டை படித்து அதை விளையாக்கிட்டு அப்புறம் தான் இதை கொண்டுட்டு வந்து அதனால் இந்த சாம்பிராணிக்கும் அதோட பேரே நம்ம வச்சாச்சு. ஓகே காய்ஸ், சலாம்.